இதுக்கு முந்தின வீடியோவில் அலுமினியம் ஸ்லைடிங் விண்டோ எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட்டிருந்தோம். அதில் ஷட்டர் ஃப்ரேம் ரெடி பண்ணுறதுக்கு ஹோல்ஸ் மார்க் பண்ணி ட்ரில் பண்ணுறது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அதன் தொடர்ச்சியாக ஷட்டர் ஃப்ரேம் ரெடி பண்ணி கிளாஸ் மாட்டி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணுறது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஷட்டர் ஃப்ரேமோட ஹைட் ரன்னர் செக்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு சைட்லேயுமே 2 ஹோல்ஸ் வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 mm ஹோல்ஸும் ஒரு 8 mm ஹோல்ஸும் நம்ம போட்டுக்கணும். 4 mm ஹோல்ஸுக்கு பாட்டத்தில் இருக்கிற 2 ஹோல்ஸில் பாட்டத்தில் இருக்கிற ஹோல்ஸு பர்மனெண்ட்டாகவே இருக்கணும், அதை எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. டாப்பில் இருக்கிற ஹோல்ஸை தான் எடுத்து நம்ம 8 mm ஹோல்ஸ் பண்ணி காடியாக கட் பண்ணிக்கணும். இது இந்த ரன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இது டாப்பு பாட்டம் எதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை. இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். 2 சைடுமே டாப்லேயும் பாட்டத்துலையும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம இன்டர்லாக்கில் மட்டும்தான் இந்த டாப் பாட்டத்தை நம்ம ஞாபகம் வச்சு வேலை செய்யணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ பார்த்துங்க, இன்டர்லாக்கில் நான் எப்படி வந்து டாப் பாட்டத்தை மென்ஷன் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கிளிப்பு வந்து நம்மளை பார்க்குற சைடு வந்து அது பாட்டன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் அதுமாரி மார்க் பண்ணிக்கிங்க. அதுமாரி கிளிப்புக்கு ஆப்போசிட் சைடு ஃபினிஷிங் சைடு வந்து நம்மளை பார்க்கும்போது அது வந்து டாப்பு. இதை நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக இதுமாரி ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிங்க. தொடர்ச்சியாக செய்யும் போது உங்களுக்கு அதுவே பழகி போயிடும். நீங்கள் ஒரு இன்டர்லாக்கில் எந்த சைடில் வந்து நீங்கள் டாப்புன்னு வச்சு நீங்கள் பண்ணுறீங்களோ அதே வந்து தொடர்ந்து அதேமாரி டாப்பு அதுக்கு ஆப்போசிட் பாட்டம்னு பண்ணுங்கள். ஏன்னா இது மாற்றி மாற்றி ஒரே விண்டோவில் 2 ஷட்டர்லையும் மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து ட்ராக் வந்து லாக் ஆகாது, ஷட்டர் வந்து லாக் ஆகாது. அதுக்காக கரெக்டாக ஞாபகம் வச்சு பண்ணுங்கள். நீங்கள் ஷட்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்கில் இதை கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எந்த இடத்துல லாக் வருதோ அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் சென்டராக மார்க் பண்ணி கிளிப்பில் உள்ள இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. 2 லாக்லேயுமே கட் பண்ணிக்கிங்க. நம்ம லாக் ஹோல்ஸை விண்டோ செட் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நம்ம லாக் ஹோல்ஸ் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து சென்டரில் வந்து இன்டர்லாக் வந்து 2மே லாக் ஆகி நிற்கும். நம்ம ஹோல்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பொழுதுமே நீங்கள் ஷட்டர் ஃப்ரேம்ஸை ஜாயின் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இன்டர்லாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்டர்லாக்கில் ஃபஸ்ட்டு பாட்டம் சைடில் வீல் மாட்டி குறுக்க வச்சு ஸ்க்ரூ பண்ணுங்கள். அடுத்து டாப்பில் இன்டர்லாக் டாப்பில் கைடு வச்சு குறுக்க வந்து ஜாயின் பண்ணுங்கள். அடுத்து ஹைட் ரன்னர் ஜாயின் பண்ணும் போதும் ஃபஸ்ட்டு பாட்டம் சைடில் வீலை வச்சு இன்டர்லாக் கூட ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து ரன்னரோட ஹைட்டில் கைடு வச்சு நீங்கள் டாப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இதேமாரி நீ கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா வேலை ஈஸியாக இருக்கும்.
டாப்பில் நீங்கள் கைடு வைக்கும் போது கிளாஸ் ஏரியாக்குள்ளார வந்து நீங்கள் கைடு வச்சு முடிக்கிடாதீங்க, வெளியில் தான் வச்சு முடுக்கணும். அப்படி நீங்கள் அது உள்ளே வச்சு முடிக்கிட்டிங்கன்னா கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளாஸ் செட் ஆகாது. அதனால் கவனமாக நீங்கள் வெளியில் வச்சு தான் முடுக்கணும் கைடை. இப்போது ஷட்டர் ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஷட்டர் ஃப்ரேமை எப்படி ஃப்ரேம்குள்ளார மாட்டுறதுங்கிறது பார்ப்போம். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் வந்து ஃப்ரேம்குள்ளார டாப்பில் மேலே சொருகி அப்படியே அதுக்கப்புறம் தான் பாட்டத்தை கீழே இறக்கணும். அப்போ தான் இதை மாட்ட முடியும். இந்த ஷட்டரை மாட்டும் போது லாஸ்ட் ட்ராக்கில் ஒரு ஷட்டரையும் அதுக்கடுத்து சென்டர் ட்ராக்கில் ஒரு ஷட்டரையும் நம்ம எப்பொழுதுமே மாட்டணும். அதே மாதிரி நம்ம லாக் ஃபிக்ஸ் பண்ணி சுவிட்ச் லாக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஷட்டரை தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வீட்டுக்குள்ளார வர மாதிரி நம்ம மாட்டணும். அதோட இன்னொரு ஷட்டரை தான் வெளியில் வர மாதிரி மாட்டணும். இப்போது ஷட்டர் ஃப்ரேமில் நம்ம கிளாஸ் மாட்ட போகிறோம். இந்த கிளாஸ் வாங்குறது எவ்வளோ, எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம ஷட்டர் ஃப்ரேமோட இன்னர் சைடில் உள்ள அளவுக்கு ஹைட்லேயும் சரி அகலத்துலேயும் சரி 1/2 இன்ச்சு அதிகமாக வந்து நம்ம அளவு எடுத்து
கண்ணாடி வாங்கிக்கணும். உள்ளளவு என்ன இருக்கோ அதுலேருந்து அரை இன்ச்சு அதிகமாக வந்து நம்ம கணக்கு பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு குறுக்கு வந்து 14 இன்ச்சு இருக்குன்னா 14.5 இன்ச்சு குறுக்களவும், உயரம் வந்து ஒரு 40 இன்ச்சு இருக்குன்னா 40.5 இன்ச்சு உயர அளவும் நம்ம வந்து கண்ணாடி வந்து வாங்கிக்கணும். 2 கண்ணாடிக்குமே இந்த மாதிரி யூ ரப்பர் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து நம்ம போட்டுக்கணும். இந்த மாதிரி கார்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும். இது 2 ஷட்டரும் மூவ் ஆகும்போது அதை இடிக்கும். அதனால் அந்த கார்னர்ஸை மறக்காமல் கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் 2 ட்ராக்கும் வந்து டைட்டாக இல்லாமல் ஸ்மூத்தாக மூவ் ஆகும். கண்ணாடிக்கு ரப்பர் மாட்டி முடித்த உடனே மறக்காமல் நாம் சுவிட்ச் லாக் அதில் ஃபிக்ஸ் பண்ணணும் ஷட்டரில். ஏன்னா கண்ணாடி மாட்டும் போது ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன், கண்ணாடியில் 2 சைட்லேயும் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சொரசொரப்பாகவும் ஒரு சைடு வழவழப்பாகவும் இருக்கும். 2 ஷட்டர்லையுமே ஒரே சைடில் ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம கிளாஸ் மாட்டணும். அதுக்காக லாக் சைடில் பார்த்தீங்கன்னா லாக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லாக் சைடில் நம்ம அடையாளமாக வச்சு ஃபஸ்ட் கிளாஸ் மாட்டும் போது லாக் சைடில் வந்து நம்ம சொரசொரப்பு இருக்கிற பகுதியை மாட்டிட்டு, அதேமாரி அடுத்த ஷட்டரில் நம்ம இங்கே லாக் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் சைடில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அடுத்த ஷட்டரில் கிளிப் சைடில் சொரசொரப்பு வர மாதிரி நீங்கள் கிளாஸ் மாட்டினீங்கன்னா 2 ஷட்டருமே ட்ராக்கில் போகும்போது ஒரே சைடு வந்து கிளாஸ் இருக்கும். வழவழப்பு சைடு வெளியிலையும் சொரசொரப்பு சைடு உள்ளாரையும் இருக்கும். இது ஏன் வழவழப்பு சைடு வெளியிலையும் சொரசொரப்பு சைடு உள்ளாரையும் வைக்கிறோம் அப்படின்னா, ஷட்டரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுக்கு வந்து படிச்சுக்கிட்டே இருக்குது, தூசுலாம் நிறைய படியும். இப்போ வெளியில் இருந்ததுன்னா அது நாளடைவில் வந்து அந்த அழுக்கு வந்து சொரசொரப்பு சைடு வெளியில் இருந்ததுன்னா அழுக்கு வந்து பெர்மனண்ட்டாக இருந்துடும், அதை க்ளீன் பண்ண முடியாது. அதே வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். வெளியில் இருக்கிற வழவழப்பு சைடில் அப்படியே அழுக்கு படிஞ்சால் கூட மழை பெய்யும் போது அது தண்ணி வந்து அதை க்ளீன் பண்ணிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லாக் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாக்கோட வந்து நாபு வந்து லென்த்தாக இருக்கும். அதனால் இந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் மாதிரி தான் ஃபங்க்ஷனு. மேலே அமுக்குனா லாக் ஆகும், கீழே அமுக்குனா அன்லாக் ஆகும். அது லாக் பண்ணுறதுக்கு அதில் ஒரு ரெட் கலர் வந்து மார்க் கொடுத்துருப்பாங்க. அதனால் இது லென்த்தாக இருக்கும். அதனால் அன்லாக் பண்ணுற பொசிஷனில் வச்சு அந்த பேலன்ஸ் லென்த்தை கட் பண்ணிடணும். இப்போது நாம் கிளாஸ் இதில் மாட்ட போகிறோம். இது கிளாஸ் மாட்டுறது எப்படிங்கிறதும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், ரொம்ப ஈஸியாக மாட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் இருக்க 2 சைடு கார்னர் ஸ்க்ரூவையும் ஒரு அரை இன்ச்சுக்கு நம்ம லூஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் ரன்னர் சைடில் உள்ள ஸ்க்ரூவை நீங்கள் ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே ஒரு 5/8 அந்த அளவுக்கு நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா லூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கிளாஸ் மாட்டுறது நம்ம மாட்டுற மெத்தடில் ஈஸியாக இருக்கும். இதுலேயே வந்து கிளாஸ் மாட்டுற மெத்தட் 2-3 மெத்தட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவை சுத்தமாக கழட்டிட்டு அதுக்கப்புறம் கிளாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸ்க்ரூவெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டு சேனலை பிரிச்சுட்டு கிளாஸ் மேலே வச்சு அப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதேமாரி பாட்டத்து சைடில்
ஒரு சைடு மட்டும் தான் நம்ம ஸ்க்ரூ லூஸ் பண்ணணும். டாப்பில் தான் 2 சைடு ஸ்க்ரூ லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு பாட்டம் சைடு கீழே வர மாதிரி தான் நம்ம ஷட்டரை வச்சுட்டு கிளாஸை மாட்டணும். பார்த்துங்க, ரன்னர் சைடில் உள்ள பாட்டத்தில் நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே லூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ கிளாஸ் மாட்டுறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸை நீங்கள் ரப்பர் மாட்டிட்டு நம்ம லூஸ் பண்ணியிருக்கிறோமே அதுக்கு ஆப்போசிட் சைடில் பாட்டத்தில் நீங்கள் கிளாஸில் ஒரு கார்னரை வச்சுட்டு அடுத்த கார்னரை நீங்கள் கிளாஸை வந்து நீங்கள் எந்த சைடு கார்னர் ஃபஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு அப்படியே அந்த சைடே நீங்கள் கிளாஸை சாய்ச்சிங்கன்னா இந்த கிளாஸ் வந்து கரெக்டாக ஷட்டருக்குள்ளே போகிற அளவுக்கு கரெக்டாக வரும். அப்போ வரும்போது நீங்கள் கரெக்டாக இந்த லாக்குக்குள்ளார அடுத்த கார்னரை நீங்கள் இன்சர்ட் பண்ணி கிளாஸை நிமித்திங்கன்னா நேராக வந்துடும். அப்படியே நீங்கள் டாப் செக்ஷனை ரொட்டேட் பண்ணிங்கன்னா கிளாஸ் வந்து கரெக்டாக உள்ளே போய் செட் ஆகிடும். அப்படியே நீங்கள் ஸ்க்ரூ பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. மற்ற மெத்தட்லலாம் பார்த்தீங்கன்னா ஷட்டரையே வந்து நீங்கள் சுத்தமாக பிரிச்சுருவாங்க. 2 சைடு கார்னரோ இல்லை 3 சைடு கார்னர் அது மாதிரி பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு கிளாஸ் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் முடுக்குவாங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போது விண்டோ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இது ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாலில் 4 கார்னர்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வந்து கரெக்டாக வந்து கார்னர்ஸை கரெக்டாக பூசியிருக்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரியா ஆஃப் ரவுண்டாக இருக்கும். அதை நீங்கள் வந்து சிசில் வச்சு 4 கார்னரையுமே சிப் பண்ணி அந்த சிமெண்ட்லாம் எடுத்துருங்க. அப்போ தான் விண்டோ கார்னர்ஸ் வந்து கரெக்டாக உள்ளே போகும். அது அப்படி இல்லாமல் கார்னர்ஸ் நல்லா ஷார்ப்பாக டைப்பில் ஷார்ப்பாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்பொழுதுமே அந்த கார்னர்ஸை கண்டிப்பாக அந்த ஆஃப் ரவுண்டாக இருந்ததுன்னா அந்த சிமெண்ட்டெல்லாம் சிப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வால் பார்த்தீங்கன்னா 3 அளவுகளில் இருக்கும். 4 இன்ச்சு இருக்கும் ஒரு சில இடத்துல, 6 இன்ச்சு வச்சுருப்பாங்க, ஒரு சில இடத்துல 9 இன்ச்சு வச்சுருப்பாங்க. எப்போதுமே விண்டோ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் 9 இன்ச்சு வாலாக இருந்ததுன்னா, 3/4 அடி வாலாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவுட்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ அதிகமாக இடம் வச்சு நீங்கள் விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு இடம் விட்டால் தான் நம்ம ஃபிக்ஸிங் ஹோல்ஸ் போடும் போது வால் உடையாமல் இருக்கும். அதே மாதிரி இப்போ 4 இன்ச்சு வால் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவுட்ரு கார்னர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு அதான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கிரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது. அதனால் நீங்கள் 4 இன்ச்சு வால்னால் ஒரு 1/2 இன்ச்சு அவுட்டர்லேருந்து இடம் விட்டு நீங்கள் விண்டோ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்படி விண்டோ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும் போது நீங்கள் விண்டோ உள்ளே இன்சர்ட் பண்ண பிறகு இதை மாதிரி கிராஸ் அளவு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஷட்டர்ஸ் வந்து ஷேக்கிங் இல்லாமல் கரெக்டாக போயிட்டு கார்னர்ஸில் அணைஞ்சி பர்ஃபெக்டாக வந்து நிற்கும். அது அந்த கிராஸ் அளவு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். ஒருவேளை அந்த கிராஸ் அளவு சரியாக இல்லை, அளவு வந்து மாறுது அப்படின்னா கண்டிப்பாக ஷட்டர் வந்து கரெக்டாக வந்து செட்டே ஆகாது. அதை நீங்கள் சரி பண்ணணும்.
எப்பொழுதுமே அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மேசன் ஒர்க்கில் இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. கிராஸ் அளவு பார்க்க மாட்றாங்க. அதேமாரி அளவு வந்து பர்ஃபெக்டாக வைக்க மாட்டாங்க. 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வச்சு தான் பண்ணுறாங்க. அதையெல்லாம் நம்ம சரி பண்ணி தான் விண்டோ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதை செக் பண்ணிக்கங்க. ஒரு வேளை அப்படி இல்லைன்னா அது எப்படி வந்து நம்ம சரி பண்ணுறதுங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இதை நீங்கள் வந்து இப்போ விண்டோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 4 இன்ச்சு செவரில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்படி 4 இன்ச்சு செவருன்னா நீங்கள் ஃபிக்ஸிங் ஹோல்ஸை பார்த்தீங்கன்னா ட்ராக்கோட செகண்ட் ட்ராக்கில் ஃப்ரண்ட்டில் இருக்க ட்ராக்கில் ஹோல்ஸ் போட்டுங்க. செகண்டில் இருக்கிற ட்ராக்கில் போடாதீங்க. இப்படி போட்டால் வால் உடையும். அதனால் இப்போ இந்த 4 இன்ச்சு செவருன்னா நீங்கள் ஃப்ரண்ட் ட்ராக்கில் போட்டு இதை போட்டிருக்கோம் பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் போட்டு ட்ரில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. 9 இன்ச்சு செவருனா 2 இன்ச்சு இடம் விடும்போது உங்களுக்கு வந்து வால் உடையாது. 4 இன்ச்சு செவரில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எந்த இடத்துல எந்த ட்ராக்கில் ஹோல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 ட்ராக் இருக்கும், அவுட்ரு இன்னர்னு சொல்லிட்டு நீங்கள் இன்சைடில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 60க்கு 8 ஸ்க்ரூ இல்லாட்டினா 60க்கு 10 ஸ்க்ரூ, அதாவது 2.5 இன்ச்சு ஸ்க்ரூ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கு தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதோட பெருசாகவோ அதோட சின்னதாகவோ யூஸ் பண்ணாதீங்க. பெருசாக கூட 3 இன்ச்சு ஸ்க்ரூவை யூஸ் பண்ணலாம். ஆனால் 2.5 இன்ச்சை விட கம்மியான ஸ்க்ரூ யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து விண்டோவை வந்து கரெக்டாக டைட்டாக பிடிக்காது. இப்போ பாருங்கள், விண்டோ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம ஷட்டர் மாட்டுறோம். நம்ம 2 ட்ராக் ஷட்டர் இருக்கும். இது நம்ம எப்போதுமே விண்டோவில் அவுட்டர் ட்ராக்கில் தான் வந்து ஃபஸ்ட் ஷட்டரை போடணும். அதுக்கு அடுத்த ட்ராக்கில் வந்து நம்ம லாக் வச்சுருக்க ஷட்டரை நீங்கள் மாட்டணும். இப்போ பாருங்கள், இந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சுத்து இல்லை. அதனால் அந்த டாப்பில் பாருங்கள் ஷேக்கிங் இருக்குது. அதை சரி பண்ணி தான் அது மாதிரி இருந்ததுன்னா அதை சரி பண்ணணும். சரி பண்ணிட்டு தான் பண்ணணும். அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து ஃபைனலாக லாக் ஹோல்ஸ் போடணும். லாக் ஹோல்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம லாக்கை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு, லாக் பொசிஷனில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு பெயிண்ட்டோ இல்லை வேறு எதுனா மார்க் பண்ணுற மாதிரி எதுனா அடையாளம் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சுட்டு திரும்ப எடுத்து நீங்கள் 2 பக்கமும் ஷட்டரை லாக் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து கரெக்டாக அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ஷட்டரில் வந்து அது மார்க் ஆகும். அந்த மார்க்கு கரெக்டாக நீங்கள் 6M ஹோல்ஸ் போட்டுங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக 2 ஷட்டரையுமே 2 கார்னர் கொண்டு வந்துட்டு சென்டரில் வச்சு நீங்கள் அந்த இது சுவிட்ச் லாக் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணணும். நீங்கள் பெயிண்ட் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு ஹோல்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போது ஃப்ரேமில் கேப் இருந்ததுன்னா சிலிக்கான் ஃபில் பண்ணிடணும். அவ்வளோதான். அலுமினியம் ஸ்லைடிங் விண்டோ எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது ஓரளவு உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் தம்ஸ்அப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெளிவு பண்ணுறேன். நன்றி.